நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆவணி அமாவாசை சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பெண்ணாகரம் ஒன்றியம் சத்தியநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்லூரிகளில் சேர்ந்திருக்கும் மாணவர்களுக்கு பாராட்டு விழா சின்னப்பள்ளத்தூர் பள்ளி தலைமை ஆசிரியர் மா பழனி தலைமையில் நடைபெற்றது. குடவாசல் அருகே உள்ள நெம்மேலி வருவாய் கிராமத்தில் தமிழக முதல்வரின் உழவரை தேடி வேளாண்மை முகாமில் மாநில விலையில் காய்கறி விதை தொகுப்பு வழங்கப்பட்டது. சாமி சிலைகள் ஊர்வலம் மற்றும் விசர்ஜனம் செய்யும் இடங்களை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நேரில் ஆய்வு. சீர்காழி GRB நினைவு கூடைப்பந்து கழகம் மாநில அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டி. மரக்கன்றுகள் நடும் விழா. யானைமலை கிரீன் ஃபவுண்டேஷன் சார்பாக 229வது வார மரக்கன்றுகள் நடும் விழா ஒத்தக்கடை அரசு பூங்காவில் தலைமை ஆசிரியர் தென்னவன் தலைமையில் நடைபெற்றது. சேத்துப்பட்டு வட்ட தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் 4வது வட்ட மாநாடு. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்ட தமிழ்நாடு அரசு அனைத்து துறை சங்கம் ஓய்வூதியர் 4வது வட்ட கிளை மாநாடு தேவிகாபுரம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் வட்ட தலைவர் KV குழந்தைவேலு தலைமையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பூரம் நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம். கடலூர் மாவட்டம் 24/8/25 புவனகிரி ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரத்துடன் அருள் பாலிக்கும் காட்சி. கோயமுத்தூர் 24/8/25 ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கொலு மண்டபத்தில் அஞ்சலை தேவியுடன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அலங்காரத்துடன் அருள் பாலிக்கும் காட்சி. பொள்ளாச்சி 24/8/25 ஸ்ரீ வாசவி கன்னியகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வண்ண மலர் மாலைகளால் ஸ்ரீ வாசவி அம்மன் அருள் பாலிக்கும் காட்சி. பழனியப்பா நகர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் ஊர்வலம் மற்றும் அன்னதானம் வழங்கும் ஆடிப்பூர பெருவிழா நேற்று நடைபெற்றது. வலங்கை மாநில் மகா மாரியம்மன் ஆலயத்தில் 2வது ஆவணி ஞாயிறை முன்னிட்டு ஸ்ரீ பாடைகட்டி மாரியம்மன் பக்தர்கள் சேவா சங்கம் சார்பில் மூலிகை நீர் மோர் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே முட்லூர் கிராமத்தில் உள்ள கிராம பக்த ஹனுமான் கோவிலில் சென்னை மற்றும் பிற பகுதியிலிருந்து வேளாங்கண்ணி கோவிலுக்கு நடைபயணமாக பக்தர்கள் செல்கின்றனர். அவர்களுக்கு 3 நாட்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்வை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. பிள்ளையார்பட்டியில் கஜமுக சூர சம்ஹாரம். விநாயகருடன் போர் புரிய கையில் வேலுடன் சுற்றி சுற்றி வலம் வந்து மிரட்டிய கஜமுகனை திரளான பக்தர்கள் முன்னிலையில் தனது வலது தந்தத்தை கையில் எடுத்து வதம் செய்த கற்பக விநாயகர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.